Hello guys, welcome back to Python series Tamil. Last video வந்து நம்ம வந்து condition statement என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரெண்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லூப்புங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே காமன் தான். ஸோ இந்த லூப் கான்செப்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிரிண்டர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 100 டைம்ஸ் எனக்கு அது ஒர்க் ஆகணும். அஃப்கோர்ஸ் நம்ம மேனுவலாக கூட 100 டைம்ஸ் இந்த மாதிரி நான் பிரிண்ட்னு போட்டு ஜஸ்ட் நான் வந்து ஹெல்லோன்னு பாஸ் பண்ணுறேன். இது இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து ஒரு 100 டைம்ஸோ இல்லை ஒரு 10 டைம்ஸோ எனக்கு வந்து லைக் ரிசல்ட்டில் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதே வந்து நம்ம 100 வாட்டி நம்ம லைக் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ தட் வந்து இது வந்து பிரிண்ட் ஆகும். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லாஜிக்கலாகவும் இருக்காது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ அதுக்குள்ளே பாஸ் பண்ணுற வேல்யூஸை வந்து எவ்வளோ ஒரு கண்டிஷன் இருக்குது, இப்போ 1000க்குள்ளேனா எனக்கு 1000 வாட்டி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரே கண்டிஷன் தான், ஒரே ஃபங்க்ஷன் தான், அதை நம்ம ரிப்பீட் பண்ணணும்னா லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பைத்தானில் பார்த்திங்கன்னா 2 லூப்பிங் கான்செப்ட் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். ஸோ ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபார் லூப்பில் நான் சொல்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸ்ட்டு. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வைல் லூப்னா என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தென் நெஸ்டட் வைல் பார்க்கலாம். ஸோ எப்படி வைல்குள்ளேயே வைல் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப்எல்ஸ்குள்ளே நெஸ்டட் இஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். வைல்குள்ளே வைல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வைல் லூப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு 10 டைம்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ரொம்பவுமே ஒரு சிம்பிளான கான்செப்ட். இப்போ ஹியூமன் கிட்ட வந்து ஸோ ஒரு 5 என்ன அப்படின்னு சொன்னோன்னா வந்து நம்ம வந்து ஒன்று மைண்ட் கால்குலேஷன் பண்ணுவோம், இல்லைனா ஃபிங்கர் கவுண்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த கவுண்டிங் வந்து நம்ம வந்து பிரெயினில் வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரினா அங்கே ஒரு கவுண்ட் இருக்கும், இல்லை நம்ம மேனுவலாக பண்ணுறோம்னா ஹேண்டில் வந்து நம்ம வந்து லைக் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சிஸ்டத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவுண்டர் வேரியபிள்னு சொல்லிட்டு நம்ம வந்து தரணும். அது ஒரு வேரியபிள் தான், ஜஸ்ட் லைக் அது ஒரு வேரியபிள் தான். ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து நான் தந்துடுறேன். ஸோ எனக்கு வந்து 1லேருந்து ஆரம்பிக்கணும், அதுக்கு தான் அந்த மீனிங், அவ்வளோதான். ஸோ இது ஒரு நார்மல் வேரியபிள் தான். இந்த வேரியபிள் வந்து நான் வந்து என்னோட வைல்குள்ளே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வைலுக்கு வந்து என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்பவுமே சிம்பிள். ஸோ வைல்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஸோ வைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் தென் வந்து நம்ம கண்டிஷன் போடணும். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது கவுண்ட் இட் ஷுட் பி லைக் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகே, இதுதான் எனக்கு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணணும்னா 5 வாட்டி இந்த இது கண்டிஷன் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து 5 வாட்டி ட்ரூவாக இருக்கும். ஸோ 5 வாட்டி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். என்ன எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எனக்கு பிரிண்ட் வந்து ஹெல்லோன்னு சொல்லிட்டு எனக்கு 5 வாட்டி பிரிண்ட் பண்ணணும். ஸோ தட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி நான் எழுதுறேன், எது வந்து எனக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம கவுண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, அந்த கண்டிஷன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து பண்ணும்போது லைக் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இது வந்து இன்ஃபினிட்டியாக போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இன்க்ரிமெண்ட் வேல்யூவே நம்ம கொடுக்கல. இப்போ வந்து கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 1 இருக்குது. ஸோ திருப்பி இங்கே வரும்போது கவுண்ட் 1 தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 நான் தந்துடுறேன். ஸோ இப்படி நான் தந்துட்டேன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் லைக் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோட கவுண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆகும். +1 பண்ணனா வெளியில் வரும்போது அது கவுண்டோட வேரியபிள் இங்கே வந்து 2 ஆயிரும். ஸோ தட் எனக்கு 2 வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதேமாரி 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணேன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹேலோன்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து அந்த கவுண்ட் வந்து எவ்வளோ வாட்டி கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கூட செக் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நான் கமெண்ட்லேயே வந்து பிரிண்ட்லேயே நான் தந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து கவுண்டோட வேல்யூ இப்போ என்ன இருக்குது, ஸோ ஒரு டிஃபைன் பண்ணுறதுக்காக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் நார்மலாக வந்து ஒரு வைல் லூப் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ வந்து எனக்கு கவுண்ட் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும்னா 0ன்னு கொடுக்கலாம், இல்லை எனக்கு 5லேருந்து ஆரம்பிக்கணும்னா கொடுக்கலாம். ஸோ இதுதான் இனிஷியலேஷன். அண்ட் தென் கண்டிஷன் தரணும் செகண்ட். ஸோ கண்டிஷன் தரணும். அந்த கண்டிஷன் வந்த பிறகு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். நான் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் டிக்ரிமெண்ட் கூட பண்ணிக்கலாம். டிக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கண்டிஷனுமே இனிஷியலேஷனும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம், டிக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேரியபிள் ஒரு வைல் லூப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ வைல் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம நெஸ்டட் வைல் லூப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, ஹெலோ வேர்ல்ட் ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெலோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஹெலோக்கு பக்கத்தில் 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறது? அஃப்கோர்ஸ் நம்ம மேனுவலாக வந்து பிரிண்ட்எஃப்ல லைன் பை லைன் எழுதலாம். பட் இதை வந்து இந்த கான்செப்டை வந்து நம்ம எப்படி வைல் லூப்பில் கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்பவுமே சிம்பிள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஐன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ I = 1 எடுத்துக்கிறேன். தென் while நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 டைம்ஸ். ஸோ எனக்கு வந்து 4 வாட்டி எனக்கு வேணும் ஹெலோ. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹெலோவும் பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் தென் வேர்ல்டுக்கு நம்ம வரலாம். இப்போ வந்து I வந்து எனக்கு வந்து << 5 இருக்கணும். ஓகே, ஸோ தென் அதுக்குள்ளே எனக்கு என்ன வேணும், பிரிண்ட் பண்ணணும். நான் பிரிண்ட் ஹெலோன்னு சொல்லிட்டு நான் தரணும். ஹெலோ. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிம்பிள். I = I + 1. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா லைக் வந்து இது வந்து ஹெலோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நார்மலாக பிரிண்ட் ஆகும். எனக்கு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுன்னு வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வைல்குள்ளேயே வைல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த வைலில் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பாஸ் பண்ணுறது? ஸோ வைல்குள்ளேயே வைல்னா அப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த வைலுக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஜேங்கிற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணி அதில் 1 நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ வந்து வைல் நான் பாஸ் பண்ணுறேன். வைல் இங்கே வந்து j is << எனக்கு வந்து 3 டைம்ஸ். ஸோ வேர்ல்டு என்ன 3 டைம்ஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, டன். அண்ட் தென் இந்த வைல் நெஸ்டட் இருக்கிற வைல்குள்ளே, அதாவது ஜேன்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ரொம்ப சிம்பிள். j = j + 1ன்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் நான் இது ரன் பண்ணணும் எனக்கு எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹெலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் வேர்ல்டு 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு சேம் லைன்லேயே வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறது? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒன்ஸ் இந்த இது முடித்த உடனேயே நம்மளுக்கு அடுத்த லைன் நியூ லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும். ஸோ அது எப்படி நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறது? எனக்கு அந்த நியூ லைன் வேணாம், சேம் லைனில் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவுமே சிம்பிள். நம்ம கமாண்ட் மென்ஷன் பண்ணி எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து ஈக்குவல் போட்டு ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துடணும். சேம் ஆஸ் வந்து நம்ம நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம பண்ணணும். ஸோ தென் ஒன்ஸ் நான் இதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஓகே, எல்லாமே எனக்கு ஒரே இதில் பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இந்த ஸ்பேஸ் விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லைனில் வரும்போது, அதாவது இந்த ஃபுல் இதுவுமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அடுத்ததில் வரதெல்லாம் லைன் பை லைனாக வராமல் எனக்கு ஒரே லைனில் வந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து முடித்த உடனேயே எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண உடனே எனக்கு வந்து புது லைன் க்ரியேட் பண்ணணும். அந்த வைல்குள்ளேயே எனக்கு புது லைன் க்ரியேட் பண்ணணும். ஸோ ரொம்பவுமே சிம்பிள். அதுக்குள்ளேயே நம்ம வந்து பிரிண்ட் நியூ லைன் க்ரியேட் பண்ணுறது பார்த்தப்போ முன்னாடி எஸ்கேப் சீக்வன்ஸில் ஜஸ்ட் வந்து / என்னன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புது லைனில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஒன்ஸ் நான் அதை ரன் பண்ணனா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு புது லைனில் வந்து லைக் அடுத்தடுத்து வந்துருச்சு. ஸோ நம்ம பண்ண பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் கரெக்ட் ஆகிடுச்சு.
ஸோ இப்படி தான் வந்து while loop யூஸ் பண்ணுறது. ஸோ திருப்பி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும், அண்ட் தென் கண்டிஷன், அண்ட் தென் இன்க்ரிமெண்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐக்கு நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நெஸ்டட் வந்து போட்டுடணும். அது பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் என்ன பேட்டர்ன் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுடணும். ஸோ அண்ட் தென் ரொம்பவுமே முக்கியமானது இன்டென்டேஷன். ஸோ நான் இஃபெல்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், இஃபெல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருப்பேன். அதுக்குமே வந்து இந்த இன்டென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இன்டென்டேஷன் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து பைத்தான் எரர்னு காமிக்கும். இந்த நெஸ்டட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான இன்டென்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்குண்டான இன்டென்டேஷன் அதுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த கோலன் வச்ச உடனே என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டென்ட் க்ரியேட் ஆகிரும். இன்கேஸ் உங்களுக்கு இன்டென்ட் க்ரியேட் ஆகலைன்னா மேனுவலாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஃபார் லூப்னா எப்படி, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஒர்க்கிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.